கரூர் அருகே தனியார் நர்சிங் கல்லூரி விடுதியில் உணவு சாப்பிட்ட மாணவ மாணவிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். மாணவிகளின் உடல்நிலை தற்போது என்னவாக உள்ளது? மேலும் உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தியதில் என்ன கூறுகின்றனர்? முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆச்சிமங்கலம் கிராமத்தில் தனியார் நர்சிங் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் மாணவ மாணவிகள் விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர். நேற்று இரவு இவர்களுக்கு புரோட்டா மற்றும் பொங்கல் உணவாக வழங்கப்பட்டது. அதனை மாணவ மாணவிகள் அனைவரும் சாப்பிட்டுள்ளனர். இதனை சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இன்று அதிகாலையில் வாந்தி, வயிற்றுப்போக்கு, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொடர்ந்து நள்ளிரவில் மாணவிகள் 3 பேரை கல்லூரி நிர்வாகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவர்களுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இன்று காலையில் ராயனூரில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் மீதமுள்ள 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிகிச்சைக்காக அழைத்து வந்தனர். அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக காந்தி கிராமத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தனியார் நர்சிங் கல்லூரியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த உணவு விடுதியை ஆய்வு மேற்கொண்டு சாம்பிள்கள் எடுத்துள்ளனர். அது ஆய்வக பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் அங்கு முகாம் அமைக்கப்பட்டு மாணவ மாணவிகளை பரிசோதித்து வருகின்றனர். மேலும் பாதிப்புகள் அதிகமான மாணவ மாணவிகள் சிகிச்சைக்காக மேலும் 20க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அடுத்தடுத்து வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தாந்தரமலை காவல் நிலைய போலீசார் மேல் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.